சுடர் எழில் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம எழில் வந்து சுடரை வந்து காப்பாற்றிட்டாங்க. அதனால் சந்தோஷப்பட்டு அவங்க அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க. இனிமேட் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லைப்பா. நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். இனிமேட் அவரை தாண்டி வேலால் தொடக்கூட முடியாது, ஏன் நெருங்க கூட முடியாதுன்னே சொல்லலாம். என்னை பார்த்தா 10 அடி தூரம் நவுந்து நிற்பார் வேலு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகுமா? நீ இவ்வளோ பெரிய பாதுகாப்பான வீட்டில் இருக்கேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. ஆமாம்ப்பா, ஆனால் ஃபஸ்ட்டு நீ எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணல, அப்போ நான் எடுக்கலை. அப்போனா சித்தி தான் எடுத்துகிட்டு வேலுக்கு வந்து சொல்லியிருப்பாங்களோ. நான் அப்பயே சந்தேகப்பட்டேன்ப்பா, ஆப்போசிட்லேருந்து யாரும் பேசலைன்னு. ஒன்று தெரிஞ்சுக்கம்மா, நீ என்கிட்ட பேசும்போது நீ ஃபோன் பண்ணும்போது பேசிடாத. நான் பேசுனதுக்கு அப்புறமேட்டு தான் நீ பேசணும். சரிப்பா, அதுபடியே செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப பின்னாடி அவங்க மணி வந்து கேட்குறாங்க. சரிம்மா, நான் அவன்கிட்ட அப்புறம் பேசுன்னு சொல்லி டக்குன்னு வந்து ஃபோனை வந்து வச்சுட்டாங்க அந்த இடத்துல. என்னையா, என் தம்பிக்கு நீ தான் வந்து உளவாளியாக இருக்கியா? என் தம்பியே மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸரு, அவனை போட்டு அடி நின்று அடித்து துரத்தி விட்டுட்டீங்களா? என்ன உங்கள் பவரை காட்டுறீங்களா? நீ இந்த வீட்டில் தான் இருக்க, அப்பனும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு ஆட்டமாக காட்டுறீங்க ஆட்டம். எல்லாத்தையும் வந்து கூடி சீக்கிரம் உடைக்கல என் பேர் அப்படின்னு சொல்லி திமுறா பேசிகிட்டு இருக்காங்க. நீ எங்ககிட்ட மாட்டிருக்கியா? முதல்ல உன் பொண்ணு திருப்பி இங்கே வந்தே ஆகணும்னு சொல்லி செல்ஃபோனை வந்து பிடுங்குறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் தர முடியாது, நான் என் பொண்ணுக்கிட்ட பேசவே இல்லைங்கிற மாதிரி மல்லு கட்டுறப்ப செல்ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்றாங்க. எல்லாமே தனித்தனியாக வந்து உடஞ்சி செதறுதுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல செல்ஃபோனு. அப்போன்னு பார்த்து, நீ செல்ஃபோனு மாதிரி செதற போகிறேன், இன்னொரு வாட்டி எங்கள் வழியில் வந்து குறுக்க வந்த உன்னை நான் அமுச்சு வச்சிருவேன். ஏன்னா உன்னை அமுச்சு வச்சா சுடர் கண்டிப்பாக வருவானா? அதுக்கான சந்தர்ப்பத்தை கூட நான் இழக்க தயாராக இல்லை. பார்த்துக்க, என் தம்பிக்கு உன் பொண்ணு தான், இது எழுதப்படாத விதி, அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி முன்னாடி வந்து சுடர் வந்து தூய தமிழில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுடருக்கு மட்டும் க்ளோஸ்அப் வந்து வைக்கிறாங்க. பறக்கிறதுக்கு ரெக்க இருந்தாலும், அது கடவுள் படைச்சிருந்தாலும், அதுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறது அம்மா மட்டும்தான் சார். அம்மா மாதிரி இந்த உலகத்தில் வந்து அரவணைப்பு வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. சாமி மாதிரி வந்து நீங்கள் என்ன காப்பாற்றிட்டீங்க. ஏன் சாமியிலே சொல்லிடலாம். இது எல்லாத்தையும் வந்து கீழே க்ளோஸ்அப் காட்டும்போது தான் தெரியுது நமக்கு. அஞ்சலி பாப்பாட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன இவ யார்கிட்ட பேசுகிறா? நம்மக்கிட்ட தான் பேசுகிறாளான்னு சொல்லி அஞ்சலி பாப்பாவுக்கு ஒன்றுமே புரியாமல் சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. சார், உங்ககிட்ட தான் சாமி நான் பேசுகிறேன். அப்போ நான் சாமின்னு சொன்னது நானா? ஏய், நீ இல்லைப்பா, நான் அஞ்சலி தானே, நீ தானே தமிழ், எதுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறேன்? நான் வந்து தமிழ் தான், ஆனால் நீ வந்து அஞ்சலி கிடையாது. அப்போனா நான் சாமியா? ஏய், சொல்ல வந்ததை சொல்லலைன்னா நான் மறந்துடுவேன். சில பேர்கிட்ட சொல்லணும், அதை சொல்ல முடியல, அதனால தான் நான் உன்கிட்ட பேசுகிறேன். எழில்கிட்ட தேங்க்ஸ் வந்து சொல்லணும் ஆசைப்பட்றாங்க, இருந்தாலும் எழில் நின்று பேச முடியாதுல்ல. அதனால தான் இப்படி வந்து தூய தமிழில் வந்து நம்ம அஞ்சலி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சுடர் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம். சரி, கண்டினியூ பண்ணுன்னு அஞ்சலி வந்து பெரிய மனசுபடி வந்து பேசுகிறாங்க. உடனே சுடர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியாமல் செஞ்சுருக்கீங்க சார். ஒருத்தனுக்கு பாதையே இல்லாமல் கண்ணை கட்டிட்டு காட்டுக்குள்ளே விட்டவனுக்கு ஒரு தீப்பந்தத்தை கொடுத்து அப்படியே அவனுக்கு வெளிச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க. அது மாதிரி செய்யறதுக்கு யாருக்கு சார் மனசு வேணும்? நீங்கள் சாமி சார், சாமி. ஐயையோ, நான் சாமியெல்லாம் இல்லைம்மா, நான் அஞ்சலி. நான் பயமாக இருக்குன்னு இந்த ரூம் பக்கம் வந்தா நீ முண்டில் நான் கூறுவ போல இருக்கே. நான் ஏன் ரூமுக்கே போயிடுறேன், எனக்கு பயமே இல்லை. அஞ்சலி அஞ்சலி போகாத, அஞ்சலி போகாத, நான் உங்ககிட்ட இனிமேல் பேச மாட்டேன். அடா போப்பா, என்னால் முடியல, என்னால் இது நீ என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி குடுக்குன்னு ரூமை தாண்டி ஓடி அவங்க ரூமில் வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. டிப் டாப்பாக சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சுடர் மட்டும் மாசா கிச்சனில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தூள் கிளப்பி சமைக்கிறாங்க. ராமையா வந்து மாசா வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னடா அது, நம்ம ஐயா வீட்டில் இப்படியெல்லாம் மசாலா ஐட்டம்லாம் ஸ்மெல்லாம் வருது, இதை பார்த்தா நம்மளால் நம்ப முடியலையே, வேற ஏதோ நடக்குது போல இருக்கே. என்னம்மா சுடர், யாருக்கு சமைக்கிற? நம்ம எழிலுக்கும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைக்கிறேன். அதுக்கு ராமையா வந்து பேசுகிறாங்க. உனக்கு வேலை போயிடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் வேலை போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னையா சொல்கிற, இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பின்ன ஐயாவுக்கு சேலட்டு, அது மாதிரி ப்ரெட்டு, ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸ் தான் சாப்பிடுவாப்புல. மிக்சியில் கூட அடித்து சாப்பிட மாட்டாப்புல, ஃபைபர் போய்டுன்னு சொல்லிட்டு நார்மலாக கடிச்சு தான் சாப்பிட்ருவாங்க சேலட்லேருந்து எல்லாம். அப்படி இருக்கும்போது அவருக்கு போய் மசாலா ஐட்டம்லாம் வந்து கமன்னு சமைச்சு கொடுக்குற. ராமையா, இன்னைக்கு வெயிட் பண்ணுங்க, சுடர் சமைச்சா எல்லாத்தையும் வந்து சாப்பிட தான் செய்ய போகிறாங்க உங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ரணங்கலாம் ஆக போகுது, வீடே ரெண்டாக போகுது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமையா. அப்பன்னு பார்த்து செல்வியும் எழிலோட அம்மாவும் படியில் இறங்கிட்டு இருக்காங்க. யாரா கிச்சனில் வந்து சமைக்கிறது அப்படின்னு பார்த்தா
செல்வி நீ இங்கே தான் இருக்கியா? நீங்கள் சமைக்கலைன்னா வேற யார் சமைக்கிறா? ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது கேஷுவலாக வந்து வராங்க. என்னம்மா சாலட்லாம் எதுவும் ரெடி பண்ணலை, எழில் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. அம்மா நம்ம எல்லாருக்கும் தான் ரெடி பண்ணுறேன். ஏம்மா சுடரு, நீ ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணு. அப்படி இருக்கும்போது நீ ஏம்மா பிரச்சனையை வந்து தேடிக்கிற? எழிலுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எழில் கண்டிப்பாக அந்த சாப்பாடை வந்து சாப்பிடுவாங்க. ஏம்மா அவன் பட்னி கிடந்தாலும் பரவாயில்லம்மா, குழந்தைங்கள பட்னி போட்டா அவன் கோவம் வந்துருமா. இப்போ தான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்திருக்கான். என்னம்மா நீ இப்படி வந்து அவன் மனசில் இடம் பிடிச்சோம் திருப்பி கீழே கீழே வந்துக்கிறியே. அம்மா சொல்லி புரிய வைக்க உங்களுக்கு தெரியல. நான் எழில் சாரை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் எழில் வந்து வந்துட்டாங்க. அம்மா அவர் கூப்பிட்றாரு, நீங்கள் இங்கேயே இருங்கன்னொன்னே அரிசுவை உணவு வந்து சமைச்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழிலுக்கு முடியை திறந்து திறந்து பார்க்குறாங்க. தமிழ் தமிழ் கத்துறாங்க. காலையில் என்ன ப்ரிப்பரேஷன் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் செய்யணும். சேலட்டு, பீட்ரூட் ஜூஸு, கேரட்டு இதெல்லாம் சாப்பிட்டா தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் அப்படியே வந்து வெளியில் வந்துடும். அதை விட்டுட்டு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுப்பேன்னு பார்த்தா இது மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சமைச்சிருக்க, அதுவும் ஆயில் ஐட்டமாக. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது? இந்த வீட்டோட நடைமுறையே இதெல்லாம் கிடையாதுன்னு பேசுகிறாங்க. சார் இதை சாப்பிடுங்க சார், ஒரு நாளில் ரூலை ஒரு நாள் பிரேக் பண்ணிக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ரூலை பிரேக் பண்ணி இந்த எலியலுக்கு பழக்கமே இல்லை. இவ வேற உடம்பு சரியாமல் இருக்கா, இவகிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மாசா வந்து எலியில் ஏஞ்சி போகிறாங்க. ஒன்றை வந்து நல்ல வேலை சுடருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷங்கிற ராமையாவும் எழிலோட அம்மாவும் யோசிக்கிறாங்க. சார் நில்லுங்க சார், எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு என்ன வகையான சாப்பாடு சமைச்சிருக்கேன் தெரியுமா? ப்ராக்கோலி சமைச்சிருக்கேன். அது உடம்புக்கு எவ்வளோ கேலரிஸ் தரும்னு உங்களுக்கே தெரியும். வெள்ளரிக்காய் வச்சு கூட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கூட்டில் பெருசாக கேலரிஸே வந்து இருக்காது, அதில் எனர்ஜி நிறையா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பொருள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிட சொல்கிறீங்க, கொஞ்சம் லைட்டாக தான் வேக வச்சுருக்கேன், அரை வேக்காடு. அரை வேக்காடில் இருந்தால் அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் போயிட்டு சத்து தையணும். உங்களுக்கே தெரியும் சார், ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஒரே ஒரு டிஷ் மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னா அவங்க நாக்கில் வந்து நவரசமும் தெரியுதுன்னு சொல்லிடலாம். அப்படியே வந்து ஸ்போர்க் வச்சு சாப்பிடாம இருக்க முடியல, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை சுற்றி வந்து எல்லாரும் பார்க்குறவங்களாம் சிரிக்கிறாங்க. நடுவில் வந்து செல்வி வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அப்போ நான் சுடரை இன்னைக்கு அடித்து துரத்த போகிறான், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களாம் தப்பு கணக்கு போட்டுருக்காங்க. நீ கீழே போ, வீட்டில் ஏதாவது ரணங்களாம் நடக்கும், அப்போ நான் வரேங்கிற மாதிரி மனோகரி மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்வி வந்து பார்க்குறாங்க, என்னது ஐயா வந்து 10 நாள் கொலைப்பட்டினி மாதிரி இப்படி பிடிச்சி உதறாரு, என்னடா அது கூட்டு பொரியல்னு ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி உன்ன வெய் தமிழ் உன்ன வெய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுடர சொன்னா இந்துமதி மாதிரி எல்லா பேச்சும் கேட்குறானே, எப்பறம் அதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு சொன்னோன்னே குழந்தைங்கலாம் வராங்க. என்ன அபி நம்ம வீட்டில் போய் இப்படியெல்லாம் அற்புதமான ஸ்மெல்லாம் வருது, வாங்க குழந்தைங்களா சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே ஆமாம் அறுசுவையாக கொடுக்க போகிறாங்க, அதே சேலட் தானே. அப்பன்னு பார்த்து அஞ்சலி பாப்பா வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பாவோட தட்டை எல்லாம் விதவிதமாக கலர் கலராக இருக்குது. கண்ணை தொடச்சி தொடச்சி பார்க்குறாங்க. உண்மைதானா காவியா, அங்கே பாரு அப்பாவோட தட்டை என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க. தமிழ் அவங்களுக்கும் சாப்பாடு போடுமா, அவங்களும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.